ஒரு தகப்பன் பிள்ளை விசாரிக்கிறது போல கர்த்தர் விசாரித்து நம்மை ஒரு குடும்பத்திற்குள்ள கர்த்தர் அழைக்கும் போது ஒரு மதம் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க கர்த்தரை பார்க்கவே கூடாது. இயேசு சிலுவையில மரித்தது மதத்திலிருந்தும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தும் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்குறார். பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ரிலீஜியஸ் டியூட்டிஸ். அப்படின்னா சர்ச் வேணாமா பிரதர்? சர்ச் க்ளோஸ் பண்ணிடலாமா? இல்ல வரேன், நீங்க கவனிச்சுட்டே வாங்க. சங்கீதக்காரன் தாவீது தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணி ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை அடையிறதுக்காக அவளுடைய கணவனை கொலை பண்ணி அந்த பெண்ணை அடைஞ்சு தப்பு பண்ணி குற்ற உணர்வு வந்துருச்சு. அவர் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்த காலம் தான். அந்த காலத்துல அந்த மனுஷன் பேசுறாரு பாருங்க, 51ஆம் சங்கீதம். அந்த காலத்துல பலி பயங்கரமா செலுத்துவாங்க. நீங்க இந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பலி செலுத்துற அன்னைக்கெல்லாம் வீதியில முழங்கால் வரைக்கும் ரத்தம் ஓடுமா. அவ்வளோ பேரு அவ்வளோ தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்த. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பலி செலுத்தினா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், ஆஃப் ஆயிடுவாரு. பலி செலுத்தினா முடிஞ்சு சார், பாவத்துக்கு பலி செலுத்த சொல்லி அதானே அவங்க வேதம் சொல்லுது. நான் வரேன், இன்னும் அட்வான்ஸாக கூட செலுத்திட்டு போகிறேன், அடுத்த வருஷம் ஜெய போகிற பாவத்துக்கு இந்த வருஷம் 2 ஆடாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன விடுங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன். அப்போது பலி செலுத்தும் போது முழங்கால் அளவுக்கு ரத்தம் ஓடுமா. அவ்வளோ பலி செலுத்தி ஊரே ஆண்டவருக்கு பலி செலுத்துறோன்னு பலி செலுத்திட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுறாரு, பலியை நீர் விரும்புகிறது இல்லை, பலியை நீர் விரும்புகிறது இல்லை. விரும்பினா நான் என்ன பண்ணிடுவேன் சொல்றாரு. நீங்க பலியை விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா மற்றவன்லாம் என்ன பலி செலுத்தினான், எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்துக்கு பலியை குவிச்சிருவேன் நான், ஆனா நீ பலியை விரும்புகிறது இல்லை. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். தேவனை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த பசங்களாம் சும்மா பலி செலுத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு பலி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க எதுல டச் ஆயிருவீங்க தெரியுமா, உண்மையா ஆண்டவரே உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா நீங்க டச் ஆயிருவீங்க. நொறுங்குண்ட இருதயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஒருத்தன் உங்களை கஷ்டப்படுத்தி பாவம் பண்ணிட்டான், அவன் மனசுல ச்சே ஆண்டவருக்கு பிடிக்காத செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்ணாலே நீங்க இறங்கிடுவீங்க. இதுக்கு எதுக்கு போய் ஆட்டை வாங்கி பலி செலுத்திட்டு, பலியை விரும்பினா நான் செலுத்திட்டு போயிடுவேன், ஆனால் பலியை நீர் விரும்புகிறது இல்லை, நொறுங்குண்ட இருதயத்தை நீர் பார்க்கிறீர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனுக்கு தெரியுது, இந்த பசங்களாம் வெட்டி பசங்க சும்மா அந்த பலின்ற ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டு கர்த்தரை புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே, ஒரு ரிச்சுவலுக்குள்ள இருக்கிறாங்களே, ஒரு ரிலீஜியனுக்குள்ள இருக்கிறாங்களே, ஆண்டவரே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அவங்க பலி செலுத்திட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் இவர் பலியே செலுத்தாம சந்தோஷத்தை கொடுங்க, என் இருதயம் நொறுங்கிருச்சு கொடுங்கிறாரு. அப்போ ரிலேஷனலா கத்துட்டு வராரு தாவீது. நான் மத ரீதியாக வரல, நான் ரிச்சுவலா வரல, உறவு ரீதியா வரேன். ஐ நீட் யூ, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை தள்ளிடாதீங்க, என்னை வேணான்னு சொல்லிடுறேன். ஓகே, இத தாவீது தான் சொன்னாரா அப்படின்னா தாவீது மாத்திரம் இல்லைங்க, இயேசு இதை பண்ணியிருக்கிறாரு. யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தேவாலயத்துல ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கு என்ன பண்ணாராம். ஆலயத்தில் எதுக்கு ஆடு விற்கிறாங்க, ஆலயத்தில் எதுக்கு ஆடு மாடு புறாலாம் விற்கிறாங்கன்னா, வேதம் சொல்லி இருக்குது ஆட்டை நீ என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். மாடு ஆடு இல்லைன்னா புறா, உன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு வேதம் தான் சொல்லியிருக்கு. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன் பலியை ஏத்துக்கிட்டாருனா தான் உன் பாவம் என்னாகும், மன்னிக்கப்படும் சொல்லியிருக்கு. இப்போ இந்த பஸ்கா பண்டிகைன்றது ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல் ஃபார் அ ஜூ. ஒரு யூதனுக்கு மிகப்பெரிய பண்டிகை இது. பல தேசங்களில் இருக்கிற யூதர்கள் ஒன்று கூடுகிற நேரம் அது. அப்ப என்ன ஆகும்னா, வெவ்வேறு தேசத்தில் இருக்கிறவன் அவனுடைய கரன்சியை கொண்டு வருவான். அவனுடைய கரன்சியை கொண்டு வரப்போ காசுக்காரர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் கரன்சியா மணி எக்ஸ்சேஞ்ச். அப்போ அந்த ஃபெஸ்டிவலுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் பணம் காசு மாற்றணும், ஆடு வாங்கி பலி செலுத்தணும், புறா வாங்கி பலி செலுத்தணும். இந்த ஃபெஸ்டிவல் தான் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலுக்கு இயேசு வராரு. இந்த பஸ்கா பண்டிகைக்கு இயேசு வரும்போது இயேசுக்கு கோவம் வருது. எது மேல கோவம் வருதுன்னா, ஆடு விற்கிறவன் மேல கோவம் வருது, மாடு விற்கிறவன் மேல கோவம் வருது, காசுக்காரன் மேல கோவம் வருது. ஏய் என்னடா கர்த்தருடைய வீட்டுல ஆட்டை வித்துட்டு மாட்டை வித்துட்டு காசை பரிமாறிட்டு இருக்கீங்க, இது ஜெப வீடுன்னு தெரியாதான்றாரு. ஏன் அது இத்தனை நாளா தெரியாதா? இவங்க யார் சொல்லி செய்யறாங்க இப்படிலாம்? நியாயப்பிரமாணத்துல போட்டிருக்கிறதான செய்யறாங்க. இப்ப இயேசுவுக்கு மாடு பிரச்சனை கிடையாது, இயேசுவுக்கு ஆடு பிரச்சனை கிடையாது, இயேசுவுக்கு காசுக்காரன் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் நீ என்ன வேணா வித்துக்கோ, ஆனா கர்த்தரை நெருங்கிறதுக்கு நீ ஒரு டோக்கன் போட்டீங்கன்னா அடிச்சிருவன்றாரு. ரிலேஷன்ஷிப்புக்கு நீ காசை போட்டீங்கன்னா அடி வாங்க வேண்டிய. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் இவன் அதை செய்யணும் ஒழிய செஞ்சா ரிலேஷன்ஷிப்னு என்ன எனக்கு பிடிக்காதுன்றார். ஏசு என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ பலி செலுத்து, கர்த்தர் ஏத்துக்கிட்டாருன்னா வான்னு சொல்லாத, அவர் ஏத்துக்கிட்டாரு அதனால பலி செலுத்து. எல்லாமே ஆப்போசிட்டா செய்து இந்த ரிலீஜன். ஆண்டவர் உன்னை ஏத்துக்கிட்டாரு, அதே தெரியாம
கிரயம் செலுத்தி ஆட்டையும் மாட்டையும் வைத்து காசுக்காரங்க வச்சு வீடாக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறார். இப்போ இயேசுக்கு எது மேலே கோபம் வருது தெரியுமா? இந்த சட்டத்திட்டம் மதம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை போட்டு கர்த்தரை கூண்டுக்குள்ளே வச்சு நீ வியாபாரம் பண்ணுற பார்த்தியா, அது எனக்கு பிடிக்கல. உறவுக்காக ஏங்குகிற தேவன், ஆதியிலிருந்தே தேவன் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்காக கர்த்தர் ஏங்கலை, ஒரு ரிலீஜியனுக்காக கர்த்தர் ஏங்கல, உறவுக்காக இயங்குகிறார். எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. யூ கேன் வர்ஷிப் காட் ஃப்ரம் எனி பிளேஸ்.